வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். அனைவருக்கும் இன்றைய தினம் அனைத்து ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் காரடையான் நோன்பு மற்றும் ஹோலி பண்டிகை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்குமே ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் 30/11/5125 நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு 2025 என்று ஒரு பதிவானது நமது சேனலிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த தலைப்பை சென்று அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் காரடையான் நோன்பு என்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் அனைவரும் அவசியமாக தங்களது மாங்கல்ய சரடை காலை 6 மணி முதல் 6 மணி 25 நிமிடம் முதல் 7 மணி 25 நிமிடத்திற்குள் சுக்கிரஹோரைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்நானம் செய்துவிட்டு தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு பண்டிகை கிடையாது. ஒரு வருஷம் எங்களுடைய மாமனார் இல்லை மாமியார் இறந்துட்டா அப்படின்னு இருக்கிறவா ஒரு வருஷம் பண்டிகைகள் எங்களுக்கு பங்காளிகள் இறந்துட்டா பண்டிகை இல்லை அப்படின்றவாளுக்கு கண்டிப்பாக தாங்கள் நோன்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். வெறும் வெத்தலை பாக்கு பழம் காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னால் வச்சுட்டு நோன்பு சரடை வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு அந்த நோன்பு சரடை கட்டிக்கணும். நீங்களும் மாங்கல்ய சரடு இன்றைய தினம் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அனைவரும் கழுத்தில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களும் இன்றைய தினம் ஹோலி பண்டிகை பிரம்மாண்டமாக கொண்டாடி தங்களது வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக, இன்றைய தினம் பிற்பகல் 12:58 மேல் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 12:58 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் 30/11/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 14/3/2025. சூரியோதயமானது காலை 6 மணி 25 நிமிடத்திற்கு. அயனம் உத்தராயணே. ருது சிசர ருத்து. மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே.
பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை பிற்பகல் 12 மணி 58 நிமிடம் வரை. அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரையானது ஆரம்பமாகிறது. திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி 16 நாழிகை 23 வினாடி. பிற்பகல் 12 மணி 58 நிமிடம் வரை. அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பால்குண பகுள பிரதமை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சூன்ய திதி. இந்த சூன்ய திதியை பற்றி நமது சேனலிலே ஒரு பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் சிரார்த்த திதியை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சூரிய வம்சாவழிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சரி, சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரி, இன்றைய சிரார்த்த திதியானது சூன்ய திதி என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய வாசனமானது மிருகவாசனை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வபல்குனி நட்சத்திரம் 1 நாழிகை 16 வினாடி, காலை 6 மணி 55 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில், அதாவது உத்தரபல்குனி நட்சத்திரம், அதில் பிறந்தவர்கள் அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாடக்கூடாது, கொண்டாடவும் வேண்டாம். ஏனெனில் சனிக்கிழமை என்று 6 நாழிகை இருக்கின்றது. அன்றைய தினம்தான் தாங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது ஹோலி பண்டிகை, காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு செய்யக்கூடிய நேரமானது மாலை 5 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி 30 நிமிடத்திற்குள்ளாக. இன்றைய ராகுகாலமானது காலை 10 மணி 55 நிமிடம் முதல் 12 மணி 25 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி 25 நிமிடம் முதல் மாலை 4 மணி 55 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 55 நிமிடம் முதல் 9 மணி 25 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6 மணி 25 நிமிடம் முதல் 9 மணி 25 நிமிடம் வரை. சுக்கிரன், புதன், சந்திரன் ஓரைகள். காலை 10 மணி 55 நிமிடம் முதல் 11 மணி 25 நிமிடம் வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 6 மணி 55 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 27 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 27 நிமிடம் முதல் இரவு 7 மணி 59 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7 மணி 29 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 31 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2 மணி 31 நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை 9 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.